நம்மில் ஒரு சிலர் ரொம்ப சந்தோஷப்படுற தருணம் எது தெரியுமா? 4 பேர் சேர்ந்து 5வது ஆளை புறம் பேசி ரொம்ப சிரிப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த தருணம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம். இந்த 4 பேருக்கு நெருக்கமானவர் தான் 5வது ஆளு. அவரை பத்தி தான் அவங்க புறம் பேசுறாங்க. இந்த 4 பேர் புறம் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுல ஒருத்தர் எழுந்து போயிட்டாருன்னா இந்த 3 பேர் சேர்ந்து இவன் மட்டும் யோகியமா, இவனும் அப்படிதான்னு கூட இருந்து பேசினவனையும் புறம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த புறம் பேசுறதுன்னா என்ன தெரியுமா? அடுத்தவனுடைய குறையை சுட்டி காட்டுறது. எவன் ஒருத்த அடுத்தவனுடைய குறைய சுட்டி காட்டுறானோ அந்த அந்த குறை நம்ம கிட்ட வந்துடும். எப்படின்னு பாக்குறீங்களா? இப்போ அடுத்தவனை பத்தி நம்ம பேச 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 நம்ம வேலை கட்டுறோம், நம்மளுடைய அடுத்த நகர்வு மறந்துடுவோம். உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பார்க்கணும்னு மொபைல்ல நோண்டிட்டு இருந்தோம்னா அந்த சாப்டராகவே லைனா வந்துட்டே இருக்கும், வேற எதுவும் வராது. அதே மாதிரி தான் இந்த மெயின் டோர். நம்ம எதை பத்தி பேசுறோமோ அது 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது வந்துட்டே இருக்கும். நாம என்ன செய்யணுமோ அதை மறந்துடுவோம், அது வராது மெயின்ல இருந்து. அதனால அடுத்தவனுடைய குறையை சுட்டி காட்ட 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 அந்த குறை நம்ம கிட்ட தான் வரும், அது மெயின்ல பிக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆயிடுவோம் நாமும். அதனால அடுத்தவனுடைய குறையை சுட்டி காட்டுறதும் புறம் பேசுறது நிப்பாட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிப்பாட்டுவீங்களா? முயற்சி பண்ணுவோம்.